ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவை பார்த்தவங்களுக்கு இது அதோட கண்டினியூஷன் வீடியோ அப்படின்னு தெரியும். யாராவது போன வீடியோ பார்க்காம டைரெக்டாக இந்த வீடியோக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இதோட பார்ட் 1 கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த கதை புரியும். இப்போ வாங்க அந்த வீடியோவோட கண்டினியூஷனை பற்றி பார்க்கலாம். அந்த மியூசிக் சிஸ்டத்தை கொண்டு வந்து தன்னோட ரூமில் வச்சார் பார்த்தீங்களா, அந்த ரூமில் வச்சுட்டு இவர் தன் மனைவிகிட்டையும் பொண்ணுகிட்டையும் எதுவுமே சொல்லலைங்க. ரெகுலராக அடுத்த நாளும் இவர் சவாரிக்கு கிளம்பிட்டார். அந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நைட்டில் இவங்க மனைவியும் அவங்க பொண்ணும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு வழக்கம் போல் தூங்குறாங்க. இவங்க எப்போவுமே பொதுவாக இவங்க வீட்டை லாக் பண்ணுறதே கிடையாதுங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இவரோட ஹஸ்பண்ட் வந்து சவாரி எத்தனை மணிக்கு முடியும்னே தெரியாது. ஒரு சில நாள் பார்த்தீங்கன்னா நைட்டு 12 மணி 1 மணி கூட ஆகலாம். அதனால் இவங்க பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு இவங்க வெளித்தாழ்பால் போடாமல் தாங்க தூங்குவாங்க. ஒருவேளை இவர் ஹஸ்பண்ட்னால நைட்டு ஃபுல்லாக வர முடியலன்னா ஃபோன் பண்ணி சொல்லிடுவார். அதுக்கப்புறம் தான் இவங்க அந்த தாழ்பால் போட்டுதே தூங்குவாங்க. அந்த வகையில் இவங்க 2 பேருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி தூங்கினதுக்கப்புறம் இவரோட ரூமில் இருந்த மியூசிக் சிஸ்டத்தில் திடீர்னு பாட்டு கேட்குதுங்க. உடனே இவங்க மனைவி எந்திரிச்சிடுறாங்க. இவங்க மனைவி கொஞ்சம் பயந்த சுபாவம் அப்படிங்கிறதுனால, என்னடா இது நம்ம ஹஸ்பண்டோட ரூம்லேருந்து இப்படி ஒரு பாட்டு சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு அந்த மியூசிக் சிஸ்டத்தை இருக்கிறத பார்த்துட்டு இது இங்கே எப்படி வந்துச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு தன்னோட பொண்ணை எழுப்புறாங்க. இவங்க பொண்ணு எந்திரிச்சு வந்து என்னன்னு பார்க்குறாங்க. உடனே பயப்படாதம்மா, இது அப்பா வந்து ஏதோ சிஸ்டம் வாங்கியிருக்காரு போல், இது ஏதாவது ஒரு பேட்டரியில் ஒர்க் ஆகிருக்கும், அதனால தான் தன்னால் பாட்டு கேட்குது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை சமாதானப்படுத்திட்டு திரும்பவும் தூங்க வந்துடுறாங்க. இப்படி முதல் நாள் ஓடிடுதுங்க. அதே மாதிரி 2வது நாளும் பார்த்தீங்கன்னா 2வது நாள் இவங்க ஹஸ்பண்ட் வந்து நைட் லேட்டாக வருவார் அப்படிங்கிறதுக்காக இவங்க மனைவி கொஞ்சம் தூங்காமையே இருந்திருக்காங்க. அதே மாதிரி இவங்க வெளியில் வந்து ஆட்டோ சவுண்ட் கேட்குறத பார்த்துட்டு ஓகே தன் ஹஸ்பண்ட் தான் வந்துட்டாரோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் பொதுவாக வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவார் அப்படின்னா ரெஸ்ட் ரூம் போயிட்டு நேராக தூங்க போயிடுவாருங்க. ஏன்னா ஆட்டோ ஸ்டாண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னரை முடிச்சிருவார் அப்படிங்கிறதுனால இவங்க மனைவி ஆட்டோ வர சவுண்டையும் கேட்குறாங்க. அதே மாதிரி கதவு திறந்துட்டு இவங்க ஹஸ்பண்ட் வந்து ரெஸ்ட் ரூம் போகாமல் டைரெக்டாக தன்னோட ரூமுக்கு போகிறதையும் இவங்க மனைவி கவனிக்கிறாங்க. சரி ஓகே, ஏதோ தூக்கத்தில் இருக்கார் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இவங்களும் தூங்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ளேயே திரும்பவும் அந்த அவரோட ரூம்லேருந்து அந்த மியூசிக் சிஸ்டத்துலேருந்து பாட்டு கேட்குதுங்க. அப்போ இவங்க மனைவி என்னடா அது வந்து தூங்குறதை விட்டுட்டு பாட்டு கேட்டுட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய் அந்த ரூமில் பார்த்தா அவங்க மனைவிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் அவங்க ஹஸ்பண்டை காணோம். சரி ஒருவேளை திரும்பவும் பாத்ரூம் வந்து போயிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்லேயும் போய் தட்டி பார்க்குறாங்க. அங்கேயும் எந்த குரலையுமே காணோம். உடனே இவங்களுக்கு திரும்பவும் பயம் வந்துடுச்சு. திரும்பவும் போய் இவங்க பொண்ணை எழுப்புறாங்க. அவங்க பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா மாதிரி கொஞ்சம் தைரியமான பொண்ணுங்க. திரும்ப என்னம்மா ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்டவுமே, இல்லடி உங்கள் அப்பா வந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் போய் பார்த்தா அந்த ரூமில் அவங்க அப்பாவையும் காணோம், மியூசிக் சிஸ்டம் திடீர்னு நேற்று மாதிரியே பாட்டு கேட்குது அப்படின்னு சொன்னதை கேட்டு இவங்க பொண்ணு ஏமா உனக்கு டெய்லி இதே வேலையாக போச்சா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவங்க பொண்ணு அவங்க அம்மாவை தாங்க திட்டுறாங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த ரூமில் வந்து திரும்பி பார்க்குறாங்க. அங்கே அவங்க அப்பாவையும் கிடையாது. உடனே சரி நல்லா பார்த்தியம்மா, இல்லை ஏதாவது அப்பா வந்திருக்கவே மாட்டார், நீ ஏதாவது கனவு கண்டிருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லடி ஆட்டோ சவுண்டும் கேட்டுச்சு, வேணா வா ஆட்டோ இருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு போய் பார்த்தா வெளியில் ஆட்டோவும் கிடையாதுங்க. இவங்க மனைவிக்கு ரொம்பவே பயந்துடுறாங்க. இந்த பொண்ணு ஏமா உனக்கு ஒரு வேலையே இல்லைமான்னு சொல்லிட்டு வா தூங்கலான்னு சொல்லிட்டு தூங்க போயிடுறாங்க. ஆனால் இவங்க மனைவிக்கு அதுக்கப்புறம் தூக்கமே வரலங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டுக்கு ஃபோனை போட்டு என்னாச்சுங்க இப்படியெல்லாம் நடந்துட்டுருக்கு, நீங்கள் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்கிறத கேட்டு அவங்க ஹஸ்பண்டு சவாரியை விட்டுட்டு மிட் நைட்டில் வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் ஏன்டி இப்படி பண்ணுற, உன்னால் என் சவாரியே போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க நான் நல்லா பார்த்தேன், நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்த மாதிரி தெரிஞ்சுது, நீங்கள் தான் உள்ளே போகிறீங்கன்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்கள் ரூமில் இருக்கிற மியூசிக் சிஸ்டம் சடனாக பாட்டு கேட்குது, அந்த மியூசிக் சிஸ்டம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதை பற்றியெல்லாம் உனக்கு நான் அப்புறம் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு தூங்கலாவா அப்படின்னு சொல்லி தூங்கிடுறாங்க. திரும்ப அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சவாரிக்கு அவர் கிளம்பிடுறாருங்க. அவர் கிளம்புனதுக்கப்புறம் இவங்க மனைவிக்கு திரும்ப 2-3 நாளாக ஏதோ அன்யூஸ்வலாக நடக்குது அப்படிங்கிறது மட்டும் மனசில் தெரிஞ்சிருக்கு. தொடர்ந்து ஹஸ்பண்டு 3வது நாளுமே சவாரிக்கு கிளம்பிடுறாருங்க. ஆனால் அவங்க மனைவிக்கு நைட்டு தூக்கமே வரல. வழக்கம் போல் திரும்பவும் அந்த ரூமில் பாட்டு சத்தத்தை கேட்டதப்போ இந்த வாட்டி அவங்க தன்னோட பொண்ணையும் எழுப்புறதுக்கும் தைரியம் இல்லை, அதே மாதிரி அந்த ரூமில் போய் பார்க்குறதுக்கும் தைரியம் இல்லாமல் ஃபோன் பண்ணி அவங்க ஹஸ்பண்ட் கூட பயங்கரமாக சண்டை போடுறாருங்க. உங்களுக்கு என்னை பற்றியும் உங்கள் பொண்ணை பற்றியும் எந்த ஒரு அக்கறையுமே கிடையாது, நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் எந்த இதையுமே காதில் போட்டுக்க மாட்டேங்கிறீங்க, இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சண்டை போடுறாங்க. அவங்க ஹஸ்பண்டோ எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் கோவமாக வேலையிலேருந்து வர்றாருங்க. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன், நான் தான் சொல்கிறேன்ல எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு, திரும்ப திரும்ப ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லி அவங்க மனைவி கூட பயங்கரமாக சண்டை போடுறாரு. சொல்லிட்டு ஒரு சொல்யூஷனும் சொல்கிறாருங்க. சரி நான் வேணா ஒன்று பண்ணுறேன், இன்றைக்கி நான் வேலைக்கு போகாமல் உங்கள் கூடயே நைட் இருக்கேன், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்னைக்கு லீவை போட்டுட்டு வீட்டிலேயே இருக்காருங்க. நைட்டு 8 மணிக்கு மேலே வழக்கம் போல் 3 பேருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் தன்னோட ரூமில் போய் தூங்காமல் இந்த பிரச்சனை இருக்கிறதுனால தன்னோட மனைவி பயப்படுறதுனால எல்லாருமே ஹாலில் தூங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. வழக்கம் போல் நைட்டு 10 மணி 10:30 மணிக்கு பார்த்தியா இப்போ என்ன நடந்துருச்சு, உன்னால் என் சவாரி போச்சு, இன்றைக்கி வர்ற பணமும் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனைவியை திட்டிட்டு 3 பேருமே தூங்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க.
தூங்கினதுக்கப்புறம் ஒரு 12 மணிக்கு மேலே திரும்பவும் அவரோட ரூம்லேருந்து அந்த மியூசிக் சிஸ்டத்துலேருந்து பாட்டு கேட்குதுங்க. இதை கேட்டு பயங்கரமாக ஷாக் ஆகி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே முழிச்சிட்றாங்க. முழிச்சிட்டு பார்த்தீங்களா, நான் சொல்லும் போது நீங்கள் நம்பலை, இதே மாதிரி தான் டெய்லியுமே ஒரு 12 மணிக்கு மேலே இந்த மாதிரி உங்கள் ரூம்லேருந்து பாட்டு சவுண்டு கேட்குது. நேற்று நடனா உங்களை மாதிரியே ஒரு உருவத்தையும் நான் பார்த்தேன், உண்மை சொல்லுங்கள் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, அடியே பாட்டை விட்றி, நம்ம பொண்ணு எங்கடி அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவங்க பொண்ணு அங்கே இல்லைங்கிறத அவங்க அம்மாவும் நோட் பண்ணுறாங்க. ஸோ ஷாக் ஆகி 2 பேருமே பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணை வீடு ஃபுல்லாக தேடுறாங்க. தேடி முடிச்சுட்டு அந்த பாட்டு வர்ற அவரோட ரூமை போய் திறந்து பார்க்குறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட பொண்ணு உள்ளே நின்று அந்த மியூசிக் சிஸ்டத்தையே பார்த்துட்டு இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க. நீ என்னம்மா இங்கே பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டதுமே திடீர்னு அவங்களோட பொண்ணு ஒரு ஆன் வாய்ஸில் பேசுகிறாங்க. அதை கேட்டு அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஷாக் ஆகிடுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மியூசிக் சிஸ்டத்தை கை காமிச்சு, இது என்னோடது தானே, என்னோட காரில் இருந்து தானே இதை எடுத்துகிட்டு வந்த, என்னை வந்து என்னோடய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னதை கேட்டு இவருக்கு தூக்கி வாரி போட்டுருதுங்க. அப்போ தான் அவங்க மனைவிக்கு தான் ஹஸ்பண்ட் ஏதோ தப்பு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதே புரியுது. திரும்பவும் பயங்கரமாக அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சண்டை போடுறாங்க. அதாவது என்ன பண்ண, இப்போயாவது உண்மையை சொல்லு அப்படின்னு சொன்னதை கேட்டு அவங்க ஹஸ்பண்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதை கேட்டு தன்னோட மனைவி, பாத்தியா இப்போ நீ பண்ணோட தப்பு உன் பிள்ளைய பாதிக்குது பாத்தியா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்தி சண்டை போடுறாங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே இருக்கிற ஒரு சாமியாரை கூட்டிகிட்டு வந்து தான் பொண்ணுகிட்ட இருக்கிற அந்த ஆன்மாவை அப்போதைக்கு வெளியே அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நடந்தது ஃபுல்லாக அவர் சாமியார்கிட்ட சொன்னதுமே அந்த ஆன்மா தான் அவங்க பொண்ணை பிடிச்சிருக்குது, எதுவுமே பிரச்சனை இல்லை, இப்போதைக்கு ஒரு பூஜை பண்ணால் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பூஜை பண்ணும்போது திரும்பவும் அந்த ஆத்மா அதோட பொண்ணு உடம்புக்குள்ளே வந்து, நான் அவங்க பொண்ணை எதுவுமே பண்ண மாட்டேன், என்னை ஒரே ஒரு டைம் என்னோடய வீட்டுக்கு மட்டும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கெஞ்சுது. அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் அந்த ஆட்டோ டிரைவர் தான் ஃபேமிலி ப்ளஸ் அந்த சாமியார் 3 பேர்த்தோட அந்த துக்கம் நடந்த வீட்டை நோக்கி திரும்பவும் ஆட்டோவில் கிளம்புறாங்க. அவங்க அந்த வீட்டை ரீச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது. என்னென்னு பார்த்தா அவங்களுக்கு அந்த 5வது நாள் காரியம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது நடந்துட்டு இருக்குது. ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. ஐயோ சொந்தக்காரங்க இத்தனை பேர் இருக்காங்களே, இந்த மாதிரி நேரத்தில் இதை பற்றி எப்படி சொல்கிறது அப்படின்னு ரொம்பவே தாய்க்கமாக இருந்திருக்காங்க. ஆனால் தான் பொண்ணு மேலே அவரோட ஆன்மா இருக்கிறதுனால தான் பொண்ணோட எதிர்காலம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோ டிரைவர் நேராக அவங்க வீட்டுக்குள்ளே போய் நடந்த விஷயத்தை அப்படியே சொல்கிறாரு. அதை கேட்டு அவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே கோவப்பட்டு, ஏன்டா இந்த மாதிரி எங்கள் வீட்டு பையன் இறந்து 5 நாள் கூட ஆகாமல் இப்படி ஒரு அபாண்டமாக அவன் பேய சுற்றுறான்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்க போயிடுறாங்க. அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே அடிக்கிறத பார்த்து அந்த பொண்ணுக்குள்ளே திரும்பவும் அந்த ஆன்மா வந்து, எல்லாருமே தயவு செஞ்சு நிறுத்துங்க, அவர் சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு அவரோட வாய்ஸ்லேயே பேசுது. அதை கேட்டு அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே ஷாக் ஆகி நின்றுறாங்க. இந்த மாதிரி அன்றைக்கி ஆக்சிடெண்ட் ஆகி நான் இறந்ததுக்கப்புறம் அந்த அன்றைக்கி நைட் இவர் வந்து என்னோடய ஆட்டோவில் இருக்கிற சிஸ்டத்தை எடுத்துகிட்டு போனார். ஸோ அவர் என்னோடய பொருளை திருடிட்டாரோ அப்படின்னும் அவர் மேலே இருக்கிற கோவத்துலேயும் நான் அவரோட பொண்ணை ஆக்கிரமிக்கலை. நான் உங்ககிட்டலாம் பேசணும், கடைசியாக ஒரு தடவை பார்த்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன், தயவு செஞ்சு பொறுமையாக கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்மா என்ன சொல்லுது அப்படின்னா, அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மனைவியும் ஒரு கை குழந்தையும் இருந்திருக்காங்க. ஸோ அவங்கள விட்டுட்டு தான் இவர் இறந்து போயிட்டார். ஸோ அந்த ஒரு கில்ட்டி ஃபீலிங்கில் அந்த ஆத்மா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இவங்க கொஞ்சம் பணக்கார ஃபேமிலி, அவங்க பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி ஃபுல்லாக தான் இறந்துட்டதுனால தன்னோட மனைவியையும் தன்னோட பிள்ளையும் பார்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு ரொம்பவே பயந்துருக்காரு. அதனால் அதை பற்றி இவங்க ஃபேமிலியில் கன்வே பண்ணணும் அப்படிங்கிறதுனால, நான் இறந்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக என்னோட பொண்டாட்டியும் என் பிள்ளையும் விட்டுறாதீங்க, நீங்கள் தான் பார்த்துக்கணும், எனக்கு வர சொத்தை கண்டிப்பாக என் பொண்டாட்டிக்கு சரிபாதியாக கொடுத்துருங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொன்னது கேட்டு அவங்க அம்மா எல்லாம் ரொம்பவே அழுகிறாங்க. ஏன்டா அவங்க உயிரே போயிடுச்சு, உன்னை விட எங்களுக்கு பணமாக முக்கியம், கண்டிப்பாக நான் அவங்க பொண்டாட்டியும் பிள்ளையும் நல்லா பார்த்துக்குவோம், நீ இல்லையேங்கிற வருத்தம் தான் எங்களுக்கு இருக்கே தவிர வேறு ஒன்றும் கிடையாதுறான்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகிறாங்க. இதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு அவங்கக்கிட்ட சத்தியமும் வாங்கிட்டு அந்த ஆத்மா திரும்பவும் அந்த ஆட்டோ டிரைவர்கிட்ட திரும்பி, அந்த பொருளை நீ எடுத்துகிட்டு வந்தது தப்பு தான், ஆனாலுமே எனக்கு அதிலெல்லாம் எந்த கோவமே கிடையாது, அதே மாதிரி உன் பொண்ணை நான் வேணும்னே எல்லாம் ஆக்கிரமிக்கலை, அந்த டைமில் எனக்கு ஏதோ ஒரு மீடியம் தேவைப்பட்டுச்சு, இதை பற்றி நான் என் ஃபேமிலிக்கிட்ட சொல்கிறதுக்காக தான் நான் அங்கே வந்தனே தவிர உன் பொண்ணு மேலேயோ இல்லை உங்கள் மேலேயோ எனக்கு எந்த கோவமே கிடையாது, இனிமேல் நான் உங்கள் பொண்ணை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்மா விலகி போகிறது. அதுக்கப்புறம் தான் அந்த ஆட்டோ டிரைவர் தான் பண்ண குத்தத்தையே ரொம்பவே நினச்சி ஃபீல் பண்ணுறாரு. அடைச்சா இப்படி நம்ம ஒரு சீப்பாக நடந்துக்கிட்டோமே அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த மியூசிக் சிஸ்டத்தை கொண்டு போய் அந்த இறந்தவரோட அம்மா கிட்ட கொடுத்து, இனிமேல் இந்த சிஸ்டம் எனக்கு வேண்டாம், நான் பண்ண தப்புக்கு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் தான் பொண்ணை கூப்பிட்டு தான் வீட்டுக்கு வந்துடுறாரு. இந்த கதையிலிருந்து நம்ம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணுங்க. நம்ம எப்போவுமே உழைச்சி சம்பாதிக்கணுமே தவிர அடுத்தவங்க பொருள் மேலே ஆசைப்படவே கூடாது. அதுலேயும் குறிப்பாக இறந்தவங்களோட பொருள் மேலே கண்டிப்பாக ஆசைப்படவே கூடாதுங்க. ஆனால் ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம ரோடு ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மனசாட்சிக்கு விரோதமாக அவங்க அந்த இறந்தவங்க என்ன பணம் வச்சுருந்தாங்களா, நகை வச்சுருந்தாங்களா, செல்ஃபோன் வச்சுருந்தாங்களா, அதை திருடுறதையும் நம்மளால் பார்க்க முடியுதுங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணவே கூடாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.